நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். குருவே தெய்வம், தெய்வமே குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு மந்திரம் செப்பல், தெளிவு குருவின் திருவுருவத்தை சிந்தித்தல் தானே என்றார் திருமூலர். தாரமும் குருவும் தலைவிதி வசப்படினா நல்ல மனைவி, முக்தியிலே நாட்டம், குருவினுடைய அருள் பூர்வ புண்ணியத்துல தான் கிடைக்குமா. இந்த ஆதி பராசக்தி பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், சதாசிவன் என்று ஐவரை ஆசனமாக கிடத்தி வலது திருவடியை மடக்கி அதிகாரத்தின் அடையாளமாக இடது திருவடியை ஊன்றி தாமரை மலரின் அகல் இதழிலே தன்னுடைய திருமுடியை மேல் நோக்கி கட்டி சோதி மணிமுடி சொல்லில் சொல் இறைந்து நின்ற தன்மை என்ற மணிவாசக பெருமான் வாசகத்திற்கேற்ப ஞான பூங்கோதை என்ற இந்த அம்மா தன் திருமுடியை மேல் நோக்கி கட்டி ஒய்யாரமா வலது கரத்திலே தாமரை மொட்டு, இடது கரத்திலே சின்முத்திரை தாங்கி முத்துக்களும் வைரங்களும் கொட்டி கொட்டி வைத்தாலும் அம்மா உந்தன் மோகன புன்னகைக்கு ஈடாகுமோ? ரத்தின பவழங்கள் கொட்டி கொட்டி வைத்தாலும் பராசக்தி உந்தன் செவ்விதழ் அசைவுக்கு ஈடாகுமோனா. இந்த அற்புதமான சிங்கபெருமா கோயில் மன்றம் ஆதி பராசக்தி, அதாவது பேஸ் ரொம்ப பேருக்கு தெரியாது, பில்டிங் தான் தெரியும். இப்போ ஸ்ரீரங்கம் கோபுரம் எல்லாருக்கும் தெரியும், அது பேஸ் யாருக்கும் தெரியாது. அப்படி ஆரம்ப காலத்தில் அம்மாவுடைய பேரருளோடு ஆரம்பிக்கப்பட்ட மன்றம். இந்த வழிபாடெல்லாம் முறையாக நடக்குதுன்னா நான் நிறைய எடுத்து சொல்லுவேன். சிங்கபெருமா கோயில் போங்க, அதாவது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் வில்லு வளைந்தாலும் சொல்லு வளையாக இருக்கணும். அப்படி இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு. கூட்டு வழிபாட்டிலே கலந்து கொண்டால் பல வினைகள் எல்லாம் தீருமா. சக்தியினுடைய அளப்பெரிய அருள் உங்களுக்கு கிடைக்குமா. அதுதான் அப்போட அண்ணன் சொன்னார், கூட்டு வழிபாடு அவ்வளோ சிறப்பு. செவ்வாடை அணிந்த பிறகு, என்னை முழுமையாக நம்பிய பிறகு ஜோதிடம், கைரேகை, வாஸ்து, மந்திரவாதி, குறி கேட்டல் என்று அங்க இங்க போகாதடா. உனக்கு என்ன கொடுக்கணுமோ என் மண்ணில் நான் கொடுப்பேன். இங்க வந்து உனக்கு என்ன கிடைக்கலையோ நீ எந்த லோகத்துல போனாலும் கிடைக்காதுன்ற அம்மா. அதாவது வடார்காடு மாவட்டத்தில் ராணிப்பேட்டையில் ஒரு மன்றம், ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த மன்றம், மாடி மேலே அந்த மன்றம். அம்மா அந்த மன்றத்துக்கு போய் கீழே இறங்கி வராங்க வீடு. அந்த வீட்டில் வந்து உட்காரும்போது, அப்படி சோப்பாவில் அம்மா உட்காரும்போது ஏதோ ஒரு மந்திர தகுடு ஒன்று செஞ்சு அங்கே மாட்டி வச்சுக்கிறாங்களாம். அம்மா அந்த வீட்டுக்காரை கூப்பிட்டு, இது யாரா உனக்கு கொடுத்தது? அம்மா எங்கேயோ ஊருக்கு போனாங்க, ஒருத்தர் செஞ்சு குடும்பம் நல்லா இருக்குன்னு கொடுத்தாருங்க. அடா பைத்தியக்காரா, நீ நாசமாக போகணும் கெட்டு போகணும்னு சொல்லி அவன் எழுதி கொடுத்துக்கிறான். நீ அதுக்கு தீப தூப நெய்வேத்தியன்னு உரு ஏற்றின்னுக்கிறடா. அதை கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ ஓடுற தண்ணிலையோ போட்டு வடான்ச்சான். அப்படி அம்மாவை நம்ம நம்பி எல்லா தேவதைக்கும் ஒரு எந்திரம், ஒரு மந்திரம், ஒரு செப்பு தகடில் எழுதி சிலைக்கு கீழே வைப்பாங்க. ஆனால் எல்லா தேவதைக்கும் பொருந்தக்கூடிய 43 முக்கோணம் கொண்ட ஸ்ரீ சக்கரம், ராஜ சக்கரம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கே கட்டுப்படாத பராசக்தி நமக்கு குருவா வந்துகிறார். இந்த அற்புதமான சக்தி மாலை, சக்தி விரதம், இருமுடி எடுத்து மேல்மருவத்தூருக்கு செல்லுகின்ற ஒரு அற்புதமான விழா. அதாவது மாலை என்று சொன்னால் தொடர்ச்சின்னு பேரு. நம்ம 108 மணி மாலை போடுறோம். இதில் 108 வர்ம நாடிகளை கட்டுப்படுத்தும். 1 என்பது பரம்பொருளான பராசக்தி, 0
நம்முடைய ஆன்மா. 8 என்பது அஷ்டதிக்கு பாலகர்கள். இந்த 1 8 கூட்டினா 9 வரும். நவமணிகள் 9, நவரத்தினம் 9, நவ கிரகங்கள் 9, நவ தானியம் 9. அதாவது தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள்னு இந்த 108 மணியில ஒரு மணியில நம்ம நட்சத்திர பாதம் ஒன்று ஒளிந்து கொண்டு இருக்கும். அதாவது 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 27 4 பெருக்குன்னா 108 வரும். அந்த மணி அப்படியே அம்மா உருட்டிக்கினே வருவா. உன்னுடைய நட்சத்திர பாதம் வரும்போது அதை அப்படியே கையில் பிடிப்பான். ஓம் விதியை பிசைவாய் போற்றின்னு இந்த மாலை போடும்போது 9 மாலை சிகப்பு உடை. வைரம் தோன்ற இதயம் எவன் படைத்தானோ அவன் தாண்டா சிகப்பு அடைய உடுத்துவான். கருப்பு திரை மகாமாயை, நீலத்திரை மாயாசக்தி, பச்சை திரை கிரியாசக்தி, சிகப்பு திரை பராசக்தி, பொன்மஞ்சள் இச்சா சக்தி, வெள்ளைத்திரை ஞான சக்தி, கலப்பு திரை ஆதிசக்தி. இந்த 7 திரையை விளக்கினால்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்க முடியினார் வள்ளலார். அதாவது புதுச்சேரியில் ஒரு அன்பர் அம்மா கிட்ட அருள்வாக்குக்கு போனாராம். அம்மா, உலகத்தில் எங்கெங்கேயோ ஜோதி ஏத்துறாங்க, குருவினுடைய பாத தரிசனம் ஜோதி தரிசனம் தெய்வ தரிசனத்திற்கு சமன் வாங்க. இந்த மகா தீபாரதனை பண்றத பார்த்தாலே நீங்க அம்மாவை பார்த்த மாதிரி, ஒரு குருவினுடைய பாதத்தை பார்த்தால் அம்மாவை பார்த்த மாதிரி. இது 3 நேர்கோடு. அப்போ தைப்பூசத்தன்னைக்கு நீங்க ஏத்துற ஜோதிக்கும் மற்றவர்கள் ஏற்றுகின்ற ஜோதிக்கும் என்னம்மா வித்தியாசம்னு கேட்டாராம். அம்மா அருள்வாக்கிலேயே சொன்னாலாம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, பாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீரு ஜோதி, ஏக ஜோதி என்று இந்த உலகத்துல 13 வகையான ஜோதி இருக்குதுடா மகனே. என் பாலகன் அருள் திரு அடிகளார் ஏற்றி வைக்கின்ற தைப்பூச ஜோதி ஏக ஜோதினாலாம். அதாவது ஒளி வந்து விட்டா வீட்டில் இருக்கிற இருள் போயிடும். இந்த பாசிமணி மாலை போட்டு முறையா 2 வேளை குளித்து 1 வேளை உணவை ஒதுக்கி வெங்கடம் பரம ஔஷதம்வாங்க. வெங்கடம்னா பட்டினி இருக்கிறது, உடல் சுத்தம் குடல் சுத்தம். ஒரு 15 தோசை சாப்பிட்டு 3 லிட்டர் பால் சுண்டா காய்ச்சி குடிச்சிட்டு 1 டஜன் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு சத்தியநாள் ஒரு பொழுதுன்னா அது ஒரு பொழுது கிடையாது. அதாவது 1 வேளை உணவை ஒதுக்க சொல்றான். இந்த பிபி சுகர் இருக்கிறவங்க பசிச்சா சும்மா 1 டம்ளர் பால் சக்கரை இல்லாமல் இது கொஞ்சமா எடுத்துக்கணும். அப்படி 2 வேளை குளித்து செவ்வாடை உடுத்தி அம்மாவுடைய மந்திரத்தை படித்து மனம் கொண்டு இந்த பாசிமணி மாலை போடும்போது நீங்க தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ உங்க ஆன்மாவில் சேர்ந்த பாவங்கள் இந்த பாசிமணி மாலையில ஒட்டி உரசி உயிரினும் மேலான பராசக்திக்கு அபிஷேக பொருளை இதயத்துக்கு நேரம் முன்முடியல. அந்த இருமுடி பாவம் 1 முடி, புண்ணியம் 1 முடி, அக இருளை போக்க 1 முடி, புற இருளை போக்க 1 முடி, உன் கணவனுக்காக 1 முடி, குழந்தைகளுக்காக 1 முடி. அழுக்கு நிறைந்த ஒரு கோணியில் தானியங்களை கொட்டி ஒரு சிறு கயிற்றால் கட்டுகிறோம். இந்த கோணியில் உள்ள தானியத்தை எப்படி ஒரு சிறு கயிறு கட்டுப்படுத்துகிறதோ அதுபோல உள்ளம் என்ற கோணியில் உள்ள பாவங்கள் அழுக்குகள் இருமுடி கட்டி வருவதால் நான் கட்டுப்படுத்துறேன்டான்ற அம்மா. அதாவது பெண்கள் போய் ஒரு கோயில் உள்ள போனா தீட்டுன்னுவாங்க, ஒரு யாகசாலையில் போய் நின்னா தீட்டுன்னுவாங்க. அம்மா சொன்னா, பெண்கள் சபரிமலடா மருவத்தூர், கருவை சுமந்த பெண்கள் கருவறை உள்ளே நுழைய வைத்து உங்க கையாலேயே அபிஷேகம் அலங்காரம் பூஜை எல்லாம் பண்ண வச்சுக்கிற அம்மா. இது எந்த பிறவியில் நமக்கு கிடைக்கும்? ஆனால் நம்ம வாழ்க்கையை நிறைய வீண் பண்ணுறோம். கரெக்டாக மாலை போடுறோம், மாலையை கழட்டுறோம், அதோட கட்டி தூக்கி பரண மேலே போட்டுட்டு அடுத்த வருஷம் வந்து சக்தி
என் இருமுடி பை எலி கடிச்சு பிடிச்சி, மாலை எங்கன்னே தெரியல, நான் பண்ணலாம். இப்போ உங்கள் கம்மல், மூக்குத்தி, செயின், வீட்டுக்காருக்கு தெரியாத சேர்த்து வச்ச பணம் தூக்கி அப்படி போடுவீங்களா? இந்த இருமுடி பொக்கிஷமாக பாதுகாக்கணும். 9 மாலை முடிஞ்சு 10வது மாலை தான் மஞ்சளும் சிகப்பும் கலந்த ஆரஞ்சு உடை உடுத்த வேண்டும். அப்ப அம்மா குரு ஸ்தானத்தை கொடுக்கிறாள். அவங்க இருமுடியை தலையில் வைத்து மற்றவர்கள் இருமுடியை எடுத்து கொடுக்கும் போது உன் தலையெழுத்தையும் மாற்றுகிறேன், அவர்கள் தலையெழுத்தும் மாத்துறன்ற அம்மா. அதாவது எதுக்கு இந்த பிரம்ம முடி மேல நாரதர் கொண்ட போடுறோம்? இந்த உலகத்துல பரஞானம் அபரஞானம் என்று 2 ஞானம். இந்த கூந்தலை மேல் நோக்கி அப்படி கட்டினா அது பரஞானம், அம்மாவை நாடி போற ஞானம். கூந்தலை பிரிச்சு போட்டா அது அபரஞானம். மகாபாரதத்துல கூந்தலை பிரிச்சு போட்டு என்ன பண்ணா திரௌபதி? உத்தமமான பஞ்ச பாண்டவர்களை 13 ஆண்டு காட்டுக்கு அனுப்பினாள். கைகேயி ராமாயணத்துல கூந்தலை பிரிச்சு போட்டு உத்தமமான ராமனை 14 ஆண்டு காட்டுக்கு அனுப்பினாள். விரிந்த கூந்தலோட ஒற்றை சிலம்போட மதுரைக்கு போனா கண்ணகி. பார்ப்பார் அறவோர் பசுபத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கம் சேர்ந்தவென்று ஆணையிட்டாள் கண்ணகி. அதாவது இந்த கூந்தலை பிரிச்சு போட்டா இவ்வளவு விபரீதம் வருமா? அதுதான் தாய்மார்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க, நீங்க வெள்ளிக்கிழமை தலை குடிச்சா கூட அந்த மனமுடி கொஞ்சம் அப்படி கொண்டை போடணும். இப்ப கல்யாண பொண்ணே தலை விரிகோலமா தான் வருது பியூட்டி பார்க்கு போய். இதெல்லாம் சொற்பொழிவாளர் சொன்னா எடுபடாது. அதனாலதான் அம்மா இந்த ஞான முடி பிரம்ம முடி உங்க ஆன்மா மேல் நோக்கி போனோம். நாய் வாழை நிமித்த முடியாது, என்னதான் பண்ணாலும் அது கீழே போயிடுன்றதுக்கு தான் இந்த ஞான முடி மேல் நோக்கி ஆன்மா வரணுன்றதுக்கு போட்டது. ஆண்கள் கிட்ட இல்லாத 7 சக்தியை அம்மா பெண்களிடத்திலே கொடுத்திருக்கிறாள். அதுல தைரிய சக்தி பெண்களுக்கு தான். நாம முதல் தலைமுறை, அப்பா அம்மா 2ஆம் தலைமுறை, பாட்டம் பாட்டி 3ஆம் தலைமுறை, பூட்டன் பூட்டி 4ஆம் தலைமுறை, ஒட்டன் ஒட்டி 5ஆம் தலைமுறை, செய்யுள் 6ஆம் தலைமுறை, பரன் பிளஸ் பறை 7ஆம் தலைமுறை. இந்த 7 தலைமுறை தான் ஒரு பரம்பரை என்று சொல்வார்கள். பார்த்தியா, அவன் தாத்தா மாதிரி பேசிக்கினே இருக்கிறான், பாட்டி மாதிரியே எப்படி திருட்டு மொழி முழிக்கிறா, அம்மா மாதிரியே வாய் பேசிக்கினே இருக்கிறா, அவன் அப்பா மாதிரியே தர்மம் பண்றான் சொல்றல்ல. ஆனா அம்மா விடியற் காலம் தெய்வங்கள் உலா வரும் நேரத்தில் பசு சாணம் தெளிச்சு பச்சரிசி மாவுல கோலம் போட்டு செம்மண்ணில் அழகுபடுத்தி அம்மாவுடைய விளக்கை ஏற்றி வைத்து மனம் ஒன்றி என்னுடைய மந்திரத்தை எவன் ஒருவன் 1008 நாள் படிக்கிறானோ அவனுடைய 21 தலைமுறையை காப்பாத்தவன்றா. பாத்தீங்களா? ஒரு மந்திரம் படிக்கிற குடும்பத்தை பராசக்தி 21 தலைமுறை காப்பாற்றணுமா. 21 தலைமுறை ஒரு சந்ததின்னுவாங்க. முன் 7 பின் 7 கடைசி 7. அடுத்து இந்த இருமுடியில எல்லாரும் நீங்க வழிபாட்டுக்கு வரணும். 2வது தொண்டு செய்யணும். வாழ்க்கையில் தொண்டு செய்தால் உங்க வாழ்க்கையில துண்டு வராது. பணி செய்தால் பிணி வராது. தொண்டு தூங்கா விளக்கா இருக்கணும். அதாவது நம்ம நடிச்சோமா அம்மா நடிப்பா, நாம உண்மையா இருந்தா அம்மா உண்மையா இருப்பா. வடசென்னை மாவட்டத்தில் ஒரு மன்றத்தில் ஒரு அம்மா 1008 மந்திரத்தை 7 நிமிஷத்துல படிக்குமா. அது எப்படி 7 நிமிஷத்துல படிக்கிறோம்? முதல்ல ஒரு 4 வரி ஓம் ஓம் சக்தியே போற்றுவோம், ஓங்கார ஆனந்தியே போற்றுவோம், ஓம் உலக நாயகியே போற்றுவோம்னுமா இந்த தலைவர் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் 4 ஏடு தள்ளிடுமா, போற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம். அதான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. நடி காமாச்சு படிக்கிற 7 நிமிஷத்துலேயே படிச்சும் பாரு. நான் 1008 கேட்டா எப்படி படித்தாலும் 7 நிமிஷம் வரலையே அந்த அம்மா சொல்லுதான். அந்த அம்மா 6 மாதம் கழிச்சு அம்மா கிட்ட அருள்வாக்குக்கு போகுது. பையன் சிங்கப்பூர் போனோம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை.
வீட்டுக்காரு ஏடிஎம் கார்டு எங்கே பண்ணாருன்னு தெரியல, துட்டு கொடுக்க மாட்டுறாரு. குடும்பத்தில் பல குழப்பம். அந்த அம்மா நிறைய கேள்வி கேட்கணும்னு அருள்வாக்குக்கு போகுது. ஆனால் உள்ளே போன உடனே அம்மா வா மகளே வா அப்படின்னாலும் அதான் காதில் கேட்டுதான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே இப்படி 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 சொல்லிட்டு உத்தரவு போயிட்டு வானாலாம். ஏமா என்னவா சொல்கிற நீ வான்னு சொன்ன போன இதான் கேட்குது, நான் என்னென்னமோ கேட்கலான்னு வந்து ஒன்றுமே சொல்லலையம்மான். நீ மட்டும் நான் மன்றத்தில் ஓம் சக்தியே போற்றுவோம், ஓங்கார ஆனந்தியே போற்றுவோம்னு ஒரு 5 மந்திரம் சொல்கிற. அதுக்கப்புறம் போற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம்ன்ற. நீ நடித்தனா நானும் நடிப்பேன், நீ உண்மையாக இருந்தால் நானும் உண்மையாக இருப்பேன்னாலாம். இந்த அம்மா நீங்கள் இவ்வளோண்டு கிள்ளி கொடுத்தா அவள் அள்ளி அள்ளி கொடுப்பா. அதாவது அம்மாவை கடன்காரி ஆக்கணும். அவள் நம்மக்கிட்ட கடன் வாங்க மாட்டான். தொண்டு செய்தால் அம்மா நமக்கு கட்டுப்படுவாள். அதாவது குருநானக்குன்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த உட்கார வச்சு மக்களுக்கு ஆன்மீகத்தை போதிக்கிறார். அவர் பக்கத்தில் ஒரு ராஜா உட்கார்ந்துங்கிறார். நம்ம துர்ராஜ் அண்ணன் தான் ராஜா, பக்கத்தில் உட்கார்ந்துங்கிறார். பக்கத்தில் ராஜாவுடைய பிள்ளை பக்கத்தில் உட்கார்ந்துங்கிறான். ஒரு தங்க குடுவையில் அற்புதமான ஒரு நறுமணம் தமரக்கூடிய தண்ணீர், ஏலக்காய், வெற்றி வேறு இதெல்லாம் போட்டு கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. குருநானக்கு பேசும்போது தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுன்னுவாங்க. மானோக்க வாய், தெய்வ கதையை பேசி பெருமை பெற்ற வாய்க்கு அந்த காலத்தில் பால் கொடுப்பாங்க, ஒரு கற்கண்டு கொடுப்பாங்க, ஒரு கிறிஸ்மஸ் பழம் கொடுப்பாங்க. அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏம்மா இந்த பால் மொத்தத்தையும் காசு அந்த ஆளுக்கு கொடுக்குற, 1/2 லோட்டா பால் ஊற்றி 3 லிட்டர் தண்ணி ஊற்றி எங்களுக்கு கொடுக்குற, அந்த ஆளுக்கு என்னத்துக்குமா அவ்வளோ கொடுக்குற? பசங்களுக்கு தெரியாது. இந்த தெய்வ கதையை பேசுகிற வாய்க்கு கொடுக்கணும்னு அந்த காலத்தில் பாரத பிரசங்கிக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி குருநானக்கு கொண்டு வந்து தண்ணி வச்சாங்க. சொற்பொழிவு பண்ணிக்கினே இருக்கிறாரு. அவருக்கு நாக்கு வறட்சி. அப்போ தண்ணி குடிக்கலான்னு அப்படி போகும்போது அந்த ராஜா பையன் எடுக்கிறான் தண்ணி கொடுக்கறதுக்கு. கொடுத்த உடனே வாங்கி குடிக்கணும் இல்லை, தங்க குடுவேன். ராஜா விட்டு புள்ள கை சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் குருநானக் என்ன பண்ணாராம், ஒரு 2 கை அப்படி காட்டுனாராம். கையை பார்த்தாரு. அவருக்கு என்ன தெரிஞ்சதோ வானாம்பா தண்ணின்னாரு. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. நம்ம பையன் கையெல்லாம் சுத்தமாக தானே இருக்குது, தங்க குடுவையில் தானே தண்ணி வச்சோம், எதுக்கு சாமி கையை பார்த்தாரு வேணான்னு சொல்கிறாரு. நதி மூலமோ ரிஷி மூலமோ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அம்மா என்ன சொல்கிறா, என்னையும் என் வழிமுறையும் ஆராயாதே. அது ஒரு சிற்றறிவுக்கு எட்டாது. இந்த மன்றத்தை கட்டி இந்த அளவுக்கு வயோதிக பருவத்திலும் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண்ணோன்னா, குழந்தை பருவம், தவழும் பருவம், குமார பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம். 80 வயசானவங்களை பார்த்தாலே 9 கும்பாபிஷேகத்தை பார்த்தப்பலன்னா அவங்கெல்லாம் 1000 மூணாம் பிறையை பார்த்தவர்கள். இந்த வயசுல கூட 16 வயசு இளைஞர் போல அம்மாவுக்கு தொண்டு செய்கிறாருன்னு சொன்னால் அவங்க முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. தாய் வயிற்றில் கருவில் இருக்கும் போதே பராசக்தி வந்து அவர் தலையெழுத்தை எழுதியிருப்பார். எல்லாரும் வர முடியாது அம்மாண்ட. சோழ நாட்டில் கமலவதியார் என்ற ஒரு சிவனடியாருடைய மனைவி 10 மாதம் குழந்தை கருத்தரிச்சு உருவாயிருக்கு. ஜோசிகார் வந்து பார்க்குறார், அம்மா இந்த குழந்தை இந்த ஓரையில் பிறந்தா கோயிலில் கட்டுவான், இந்த ஓரையை தவறி முன்னாடி பிறந்தா இருக்கிற கோயில்லாம் இடிப்பான்னு சொன்னாராம். நாமளா இருந்தால் என்ன பண்ணுவோம், என் குழந்தை வெளியே வந்தால் போதும், நீ ஆப்ரேஷன் பண்ணியாவது எடு, இல்லை குழந்தைய சாவடிச்சாவது எடு, என் வயிற்றுல எவ்வளோ நாளும் வச்சுரு பண்ணுவோம். ஆனால் பிரசவ வலி வந்த உடனே கமலவதியார் தாதிமாரெல்லாம் கூப்பிட்டு இந்த ஆட்டை வெட்டி தலைகளாக கட்டுற மாதிரி என்னை கட்டி தொங்க விட்டுருங்கோ, நான் சொல்கிற அந்த நாழிகை வந்ததும் அந்த ஓரையில் என்னை அவுத்து கீழே விடுங்கன்னு சொல்லி கீழே வைக்கோலை போட்டுட்டு அந்த அம்மாவை தலைகளாக கட்டிட்டாங்களாம். குழந்தை மேலுக்கு போயிடுச்சு, பனிக்கூடம் உடஞ்சி அந்த ரத்தமெல்லாம் குழந்தை கண்ணில் செதறி அதுக்கப்புறம் அவுத்து விடுறாங்க. குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அந்த கண்ணு சிவப்பாக இருக்கான். தூக்கி போய் காட்டுறாங்க. பார்த்த உடனே கமலவதியார் கோ செங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்துட்டாலாம். அவர் தான் 63 நாயன்மாரில்
கோ செங்கட்சோழனார். இரு கிழங்கு திருமொழிவாய் எந்தோ ஈசனுக்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குளத்து வளர் சோழன் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களை 70 சிவாலயம் கட்டினாரு. 3 வைஷ்ணவ ஆலயத்தை கட்டினாராம் கோ செங்கட்சோழன். இந்த மன்றம்லாம் சாதாரணம் கிடையாது. ஒரு தலைமை பதவின்றது அதை கூட சாதாரணம் கிடையாது. நீங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க பாரு, 9 நவகிரகமே உங்ககிட்ட தோக்கடிச்சிடும். அம்மா சொல்லுது. சரி, நம்ம அதுக்கு போகும்போது திருநள்ளாறில் போகும்போது அந்த ஐயர் பார்த்தாராம். என்ன இது பைத்தியக்கார கூட்டங்க எல்லாம் சிவப்பு துணி கட்டிக்கின்னு ஓம் சக்தி பராசக்தின்னு ஒரு அரக்கை சட்டை கண்ணங்கரிய உருவம் சாதாரண ஒரு வாத்தியார். அவர் பின்னால் இதுங்கெல்லாம் ஓடியாரு பைத்தியங்க எல்லாம் அப்படியே உட்காருங்கன்னு அர்த்த மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு சாமிக்கு தீப தூப நைவேத்தியம் நடக்குது, திரையை எடுத்த அப்புறம் உள்ள வாங்கன்னு சொல்லி அம்மாவை அர்த்த மண்டபத்தில் உட்கார வச்சாங்களாம். ஆனால் வந்திருப்பது யாரு? உலகத்தில் உள்ள அருளாற்றலை எல்லாம் திரட்டி நானே அடிகளாராக, நானே அம்மாவாக, நானே ஆசிரியராக, நானே சித்தனாக வந்திருக்கிறேன்டான்ற அம்மா. அந்த ஐயருக்கு தெரியல. அந்த திரையை போட்டு எல்லாம் பண்ணும்போது அம்மா எங்க இருந்துன்னே கையை அப்படி காமிச்சுதான். புத்தம்புது, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, என்னென்ன பூ இருக்குதோ வெள்ளை கலர் பூலாம் போய் அந்த சனி பகவான் மேலே விழுதான். அங்கே இருந்துக்குன்னே அம்மா. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஐயரு கை காலெல்லாம் உதவுதான். அடுத்து புணுக்கு சாந்து அப்படி தொட்டுதான் அம்மா தரையை. அது பாட்டுன்னு ஊத்து மாதிரி இந்த பாம்பு மாத்திரெல்லாம் கொளுத்தனா பசங்க எப்படி புஷ்ன்னு வருது அப்படி வருதான். எல்லாரும் பார்க்குறாங்களா, எடுத்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நெத்தியில் விட்டு கொண்டுதான். சொல்லிட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்லுதான், நீ அன்றாடம் வழிபாடு செய்யக்கூடிய இந்த சனி பகவானோட பவர் அதிகம் என் செவ்வாடை தொண்டருக்குன்னு. அப்போ எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பவர் இருக்குதுன்னு தெரியல. 9 நவகிரகத்தை அம்மா இந்த ஓம் சக்தி மேடையில் சூளத்தில் போட்டு கட்ட விரலில் அழுத்திக்கிறாளாம். நம்ம நவகிரக கோயிலுக்கே போக வேண்டாம். இந்த ஓம் சக்தி மேடையை 9 சுற்றினீங்கன்னா இந்த 9 கிரகமும் உங்கள்கிட்ட ஓடி போயிடும். அப்போ குருநானக் சொல்லிக்கினே இருக்கிறாரு. அந்த பையன் தண்ணி கொடுக்குறான், கையை பார்க்குறாரு, என்னவோ வேணான்ட்டார். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அடுத்து இந்த கூட்டத்தில் கடைசியாக ஒருத்தன் அழுக்கு துணி, பரட்ட தலை, அருவருப்பான தோற்றத்திலே ஒரு மண் குடுவையில் தண்ணியை வச்சுக்கிட்டு நின்னுங்கிறானாம். குருநானக் பார்த்தார், தம்பி எனக்கு கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பா. கண்ணால் பார்க்கும் தெய்வம் தண்ணீர், உணவுகளின் அரசன் தண்ணீர். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுங்க, காப்பி கொடுங்க. காப்பி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு குடிக்கலாம்னு நினைக்காதீங்க. தேவையாகும், பிதிரியாகும், பூதையாகும், ஆணுடையாகும், வறியவர்க்கு ஈகை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செவ்வாடைக்கு சோறு போடுன்னு அம்மா செங்கோட்டையில் ஒரு தலைவருக்கு அருள்வாக்கில் சொல்லிச்சான். செவ்வாடை உருவில் நம்ம வீட்டுக்கு அம்மாவே வந்துக்கிறா. ஒரு பிஸ்கெட்டு கொடுங்க, காப்பி கொடுங்க, சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அம்மாவே வீட்டில் சாப்பிட்ட புண்ணியம். உடனே அவன் பார்க்குறான், ராஜாவை பார்க்குறான், ராஜா பிள்ளையை பார்க்குறான். ராஜா பிள்ளை தங்க குடுவையில் கொடுத்ததை வேணான்னு சொல்லிட்டு அந்த அருவருப்பான தோற்றத்தில் இருக்கிறவன் தண்ணியை கேட்குறாரு. என்ன பண்ணுறது எல்லாரும் பார்க்குறாங்களாம். குருநானக் கேட்குறாரு, எட்டப்பா கொடுக்க மாட்டேன்னுக்குன்னாராம். சரி சாமியே கேட்குறாரு, நம்ம யாருக்கும் பயப்பட வேணான்னு அந்த குடியானவன் அந்த மண் குடுவையில் இருக்கிற தண்ணி அப்படி ஊற்றுறானான். குருநானக் தன்னுடைய 2 கையில் வாங்கி குடித்தார், ஜீவ தீர்த்தம் குடிப்பது போல. அப்போ ராஜா கேட்குறான், குருவே என் பையன் தங்க குடுவையில் கொடுத்த தண்ணி வேணான்னு சொன்னீங்க, பரவாயில்ல, அவனை பார்க்கறதுக்கே அருவருப்பாக்குது, அவன் கையில் வாங்கி குடிச்சிங்களே என்னன்னாராம். அப்போ தான் குருநானக் சொன்னாராம், உன் பையனுடைய கையை பார்த்தண்டா, தொண்டு செய்யாத கை. ஏதோ ஒரு பூ கூட வாங்கி மன்றத்துக்கு கொடுக்கல, இங்கே இருக்கிற இலையை கூட எடுத்து போடலை, எதுவுமே தொண்டு செய்யாத உன் பையன் கையில் நான் யாருக்கிட்டும் நான் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். அவன் இப்போ தான் ஆதிபராசக்தி மன்றத்தில் ஒரு விழா பண்ணி 1000 பேருக்கு சோறு போட்ட இலையை எடுத்து போட்டு வந்திருக்கிறான். அவன் கையில் தாரித்திரிய முத்திரை தொண்டு செய்த அந்த ரேகை ஓடுதுடா. தொண்டு செய்யாதவன் கையில் எதுவுமே நான் வாங்கி சாப்பிட மாட்டேன்னாரான். பார்த்தீங்களா, நம்ம அம்மாவுக்கு தொண்டு செய்யறது அவ்வளோ சிறப்பு. உங்கள் பரம்பரையே காப்பாற்றுவா. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை முக்கியம்தான். பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை,
அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் வேணும் தான், வீட்டுக்கார் சம்பாத்தியம் பத்தாது. நீங்கள் சம்பாதிக்கிறதுனால்தான் அழகழகாக கம்மல், லட்டு கம்மல், வைர மூக்குத்தி, இந்த ஏணிப்படி மாதிரி அழகாக ஒரு சுத்து மாட்டில், வங்கி மோதிரம், வளையல், பல ஆபரணங்கள். ஒவ்வொரு பெண்கள்கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5 சவரம் 10 சவரம் தெரியாத சிறு சிறு சேர்த்தது இருக்கும். அங்கத்தை கட்டி ஒரு தங்கத்தை வாங்கணும், கரெக்டு தான். ஆனால் அம்மா வாண்ட வரணும், ஆற்றை தேடி போனால் தான் தண்ணி குடிக்கலாம், நம்மளை தேடி யாரும் வராது. இந்த ஆதி பராசக்தி ஏழைகளுக்காக அவதாரம் பண்ணவோம். அடித்தளத்து மக்களை ஆன்மீகத்தில் உயர்த்துவதற்காக வந்தவள், பெண்குலத்தை உயர்த்துவதற்காக வந்த பெருமாட்டி. ஒரு ஆம்பளை கோயிலுக்கு போனால் அவனுக்கு மட்டும்தான் புண்ணியம், நீங்கள்லாம் கோயிலுக்கு போனால் உங்கள் பரம்பரைக்கே புண்ணியம். அதாவது கோயம்புத்தூரில் கோட்டூர் மலையாண்டிபுரம்னு ஒரு ஊரில் ஒரு ஓலை கொட்டா போட்டு அங்கே மன்றம் வச்சு நடத்துகிறாங்க. அந்த மன்றத்தில் படம் வாங்கி வைக்கிறதுக்கு கூட வசதி கிடையாது. அவன் அவள் அதுன்னு 30 தத்துவத்தில் கொடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கும் உயிர் இருக்குது. அம்மா படத்தில் இருக்கிறாளேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் எது சொன்னாலும் படத்தாண்ட அம்மாவுக்கு கேட்கும். அப்படி அங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு வால் போஸ்ட்டு ஒட்டி அம்மாவுடைய திருவடிக்கு வியாழக்கிழமை பால் எடுத்து ஒரு துணி, மஞ்சள் துணியில் துவைச்சி அப்படி எடுத்து அப்படி பாத பூஜை பண்ணுவாங்களாம். அப்படியே எல்லாரும் பண்ணும்போது அந்த ஊரில் திருவாத்தான்னு ஒரு கிழவி, 2 கண்ணும் தெரியாது. அந்த கிழவி எங்கே போனாலும் கையில் ஒரு கம்பு கொடுத்து பிடிச்சி தான் கூட்டு போவாங்க. அதில் ஒரு அம்மா போச்சா, திருவாத்தா ஆதி பராசக்தியினுடைய பாத பூஜை செய்தால் ஒரு கும்பாபிஷேகம் செய்த பலன். அந்த குருவுக்கு பாலாபிஷேகம் பண்ணால் பாவெல்லாம் போவோம். உனக்கு கண்ணு தெரியலனாலும் பரவாயில்லை, கடைசியாக உனக்கு முக்தியாவது அம்மா கொடுப்பா, இந்த சாவர காலத்தில் வான்னு கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறாங்களாம். இப்போ போகும்போது இந்த பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் ஒரு சுமை தாங்கி கல் மேலே உட்காந்துக்கின்னு, ஜோடா திருவாத்தாவுக்கு ஆதி பராசக்தி கண்ணு கொடுக்க போகிறாங்களாண்டா, கோயம்புத்தூரில் போய் கண் ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ பேருக்கு கண்ணு சரியாக தெரியல, இவளுக்கு கண்ணு கொடுக்க போகிறாளாம் பராசக்தி, இவ இட்டுன்னு போகிறா கோவிந்தம்மா அப்படின்னு சிரியுதுங்களாம் பசங்க. ஆனால் நேராக இட்டுன்னு போய் அந்த அம்மாவை ஒரு பால் ஒரு செம்பில் கொடுத்து, திருவாத்தா தொட்டு இதான் திருவடி, அதில் வைன்னு சொல்லி வச்சு கல்லில் ஒத்திக்கின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பிரசாதம் கொடுத்து வீட்டில் இட்டாந்து விட்டாங்களாம். அன்னைக்கு ராத்திரி ஆதி பராசக்தி ஒரு குழந்தை உருவம், அம்மாவுடைய உருவங்கள் அணு, ஜோதி, சித்தர், குழந்தை, பாம்பு, ஒரு குழந்தை உருவில் பட்டுப்பாவாடை கட்டிக்கின்னு காசு மாலை போட்டுக்கின்னு விதவிதமாக நெத்தி சுட்டி பிறைநில ஆவரணெல்லாம் போட்டுக்கின்னு ஒரு குழந்தை வந்து உட்கார்த்தான். ஓம் கனவிலே வருவாய் போற்றின்னு, திருவாத்தா அப்படின்னு தான். இந்த பாட்டி கனவுலே யாருமா என்னம்மான்னு, ஒன்றும் இல்லை உனக்கு கண் பார்வை கொடுக்க போகிறேன், உன் கண்ணை தரடி அப்படின்னு ஒரு சின்ன துணி எடுத்து என்னமோ பண்ணுதான், கண்ணில் தொடங்கிதான் அந்த பொண்ணு. கனவு 12 மணிக்கு அந்த திருவாத்தாய் எழுந்து பார்க்குறா, முருகர் படம் மாட்டி வச்சுக்கிது தெரியுதா, அவன் வீட்டுக்கார் படம் தெரியுதா, மருமகள் நின்னுங்கிறாலாம், வீட்டில் இருக்கிற எல்லாம் தெரியுதான். காலையில் பொழுது வெடிஞ்சதும் அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டை காலம் மாதிரி அந்த கிழவி எகிரி குதிக்கிறாளாம், எனக்கு ஆத்தா கண்ணை குத்துட்டா, ஏ கோவிந்தம்மா, ஏ காமாட்சி, எப்படிமா முத்தம்மா, நாடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு ஓடுதான். அப்போ நாத்திகம் பேசின அந்த இளைஞர்லாம் பார்க்குறான், என்னடா இது ராத்திரி தான் இவளுக்கு கண்ணு தெரியல, நம்ம கிண்டல் பண்ணோம், இந்த ஆதிபராசக்தி கண்ணை கொடுத்துட்டாலே, அந்த திருவாத்தாவுக்கு மட்டும் கண்ணை கொடுக்கல, நாத்திகம் பேசின அவங்களுடைய ஊன கண்ணையும் அம்மா திறந்தாலாம். இன்றைக்கி இருக்கிற காலம் கலியுகம் அல்ல, அது சனி கொன்ற அம்மா, செல்லும் சொல்லும் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் பசங்கள்லாம் ஆன்மீகத்தில் கொண்டு வந்து அப்படியே நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த பசங்க தடங்குருண்டு போகாம அம்மா காப்பாற்றுவா. அதாவது ஒவ்வொரு விழாவுக்கு ஒரு சிறப்பு. இப்போ தைப்பூசம் சக்தி மாலை அணிந்து இருமுடி விழா, அடுத்து நம்ம அம்மாவுடைய அவதார பெருமங்கல விழா. நீங்க குருவுக்கு கொடுக்கிற காணிக்கை பிரம்மா, விஷ்ணு, சிவன், தாய், தந்தை, மனைவி 7 தலைமுறைக்கு போகுமா. 44 பாவம் சொல்லுவார் வள்ளலார். அதுல குருவை வணங்க கூச்சி நின்றேனோ, குருவுக்கு காணிக்கை கொடுக்க மறந்தேனோ. நீ குருவுக்கு காணிக்கை கொடுக்கறது பல வெங்குக்கு போகும். உங்களை அறியாம குரு காணிக்கை கொடுக்குறீங்க, உங்களை அறியாம ஒரு குடி அன்னத்தில் உலக ஒற்றுமையை காண்போம்னா
பசி தீர்ப்பது பரமானந்தம். உங்கள் அரிசி அன்னதானத்துக்கு போகுது. பாவம் ஒரு முடி, புண்ணியம் ஒரு முடி. புண்ணியத்தை வீட்டுக்கு எத்தாறீங்க, பாவத்தை அம்மா கிட்ட கொடுத்துட்றீங்க. இந்த தேங்காயில் மேலே இருக்கிற பச்சை மட்டை மாயை, உரித்து எடுக்கக்கூடிய நார் கண்மம், உடைத்து வெளியே போடும் ஓடு ஆணவம். அம்மா ஆணவம் கண்மம் மாயை விளக்கி தேங்காய் வெள்ளையாகிற மாதிரி என் உள்ளத்தை வெள்ளையா கொடு. ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தார். அந்த சாமியார் ஒரு ஓலை கொட்டா போட்டு ஒரு கயிறு கட்டல் போட்டு அப்படி படுத்துங்கிறார். எடுபடி வேலை செய்ய ஆள் கிடையாது. ஒரு குட்டி குரங்கு ஒன்று வளர்க்குறார். ராமா இங்கே வாடான்னா அது ஓடியாரும். மாமா ராமா லங்கையை தாண்டான்னா எதிரி குதிக்கும். ராமா சீதையை போய் இட்டாடான்னா யாராவது ஒரு பொண்ணை பிடிச்சிட்டாந்து ஒரு நிற்க வைக்குமா குரங்கு. அந்த குரங்கு வந்தது. ஒரு மகான் வராரு பார்க்கறதுக்கு. ஐயா வந்துக்கிறார், பேர் அவருக்கு தண்ணி கொடுன்னாரு. அந்த குரங்கு என்ன பண்ணுது, ஒரு செம்பில் எடுத்து போய் கொடுக்குதான். பொண்ணு பார்க்க வந்து அந்த காலத்தெல்லாம் தண்ணி கொடுப்பாங்க. இப்போல்லாம் தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுங்கெல்லாம் பேசி முடிச்சுடுதுங்க கல்யாணமே. அப்பெல்லாம் அச்சன் ஆனம் மடம் பயிர்ப்புன்னு பெண்களுக்கு குனிஞ்ச தடையை நிமிரக்கூடாதுன்னுவான். இன்னைக்கு வெங்காயம் அறிந்து கொண்டு விரல்களால் வேள்வி செய்ய கத்து கொடுத்த வித்தகன் நம்ம ஆன்மீக குரு. அடைப்பு குறியாய் அன்னையவள் அணைப்பிலே நான் ஆடி மகிழ்ந்தது 5 வயது வரை. ஆச்சரிய குறியாய் நிமிர்ந்த நன்னடையுடன் கல்யாண காலம் வரை. கால் புள்ளி ஆனது காதலனை கைப்பிடித்து காரியம் யாவிலும் தோல் கொடுத்த போது. அரை புள்ளி ஆகியது குடும்பமும் குழந்தைகளும். கேள்வி குறியாய் முதுமையும் வந்தது, என் முதுகும் வளைந்தது. முற்றுப்புள்ளியாய் மரணம் வரும் வரை கேள்விக்கே பதில் தெரியாத இருந்த பெண்குலத்தை உயர்த்துவதற்காகவே நம்ம அம்மா அவதாரம் பண்ணி வந்தா. அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணுது, தண்ணி கொடுக்குது. கொடுத்த உடனே இங்க வாடா ராமான்றாரு. கிட்ட போய் நிக்குது. கையில் ஒரு பெரம்பு வச்சுக்கிறார். பட்டுன்னு ஒரு அடி தலை மேலே போடுறாரு. அது தலையை சொரியுது. வந்தவருக்கு ஒன்றும் புரியல. தண்ணி கொடுனாரு, கொடுத்தது எதுக்கு இந்த சாமியார் அடிக்கிறாரு. நதி மூலமும் ரிஷி மூலமும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சரி ஐயாவுக்கு ஒரு இலை எடுத்து போடுனார். அது குரங்கு அப்படி போய் ஒரு சின்ன இலையை கொண்டாந்து போடுது. தலைவாழை இலையில் விருந்து கொடுத்தா அவன் தலைமுறை நல்லா இருக்கும். சிங்கபெருமா கோயில் மன்றத்தில் கட்டுக்கட்டாக வாழை இலை தஞ்சாவூர்லேருந்து வர வச்சுக்கிறாங்க. எதுக்கு சின்ன இலையை போட்டார், மறுபடியும் ஒரு அடி போட்டார். குரங்கு சொரியுது. ஒரு லட்டை தந்து வையினார், ஒரு அடி. வடை 20 பேர், அதில் 1 வை, ஒரு அடி. அப்பளம் வை, ஒரு அடி. எல்லாத்துக்கும் அடிச்சு சொல்கிறாரு, வச்சு நெகுது. வந்தவருக்கு ஒன்றும் புரியல. பொறுத்து பார்த்தார். சாமி வாயில்லா ஜீவன், நீங்கள் எதுக்கு லட்டு வை, வடையை வை, அப்பளத்தை வை, அவியல் வைன்னு அடிக்கிறீங்க? திருப்பி அந்த குரங்கு அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அடிப்பீங்களா அப்படின்னு. சாமியார் ஒன்றும் சொல்லலை. சிரித்து கொண்டே தன் கையில் வைத்திருந்த பிரம்பை அந்த கட்டிலுக்கு அடியில் வச்சிட்டார். அடுத்த நிமிஷம் குரங்கு என்ன பண்ணோம், வந்தவர் தோல் மேலே போய் உட்காந்துக்குச்சு. அந்த அம்மா கொண்டை மேலே போய் உட்காந்துக்குச்சு. பூவெல்லாம் பிச்சு போடுது. அப்பளத்தை நொறுக்கி அவர் மேலே ஓம் சக்தியை போற்றுவோம், ஓங்கார ஆனந்தியை போற்றுவோம் அர்ச்சனை பண்ணுது. தண்ணி எடுத்து மேலே அப்படியே சுற்றி ஊற்றுது. சோத்தை சாப்பிடலான்னு பார்த்தா அப்படி தட்டி விட்டுட்டு சிரிக்குது அந்த குரங்கு. குரங்கு சேர்த்து என்ன பண்ணோம், அத்தனையும் பண்ணுது. சாமி அரிச்சிச்சிக்கினே பார்த்துங்கிறாரு. அப்போ வந்தவர் கோவம் வந்துச்சான். சாமி என்ன பார்த்துக்கின்னுக்கிறீங்க, அந்த குரங்கு என்னென்ன பண்ணுதுன்னாராம். ஒரு போடுங்கன்னாராம். மறுபடியும் பெரம்பெத்து ஒன்று போட்டாராம். குரங்கு நேராக போய் கருவறையில் அம்மா பின்னெல்லாம் உட்காந்துக்கிச்சான். சினமடங்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரம்னா. இந்த மனசு குரங்கு. அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா மரத்துக்கு மரம் தாவும். குரு போற்றி என்ற பிரம்பால, சக்தி கவசம் என்ற பிரம்பால, அம்மா 108 மந்திரத்தின்ற பிரம்பால, சக்தி வழிபாடு என்ற பிரம்பால, சரணம் என்ற பிரம்பால அப்பப்போ இந்த மனம் என்ற குரங்கு அடிச்சுக்கினே இருக்கணும். அப்படி அடிக்கலைன்னா மரத்துக்கு மரம் தாவும். இதுதான் பூஜை வழிபாடெல்லாம். உங்களுக்கெல்லாம் அற்புதமாக இப்படி ஒரு கிளை ஆலயம்தான் மன்றம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாலை போட்டு இவ்வளோ அற்புதமாக இருமுடி கட்டி வச்சு உங்களுக்காக வேண்டி விரதம் இருந்து தீப தூப நைவேத்தியம்னு பண்ணி உங்களை எல்லாம் ஒன்றா சேர்க்குறாங்க பாரு.
அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதனால் ஏதோ வந்தோம், கோவிந்தா நாராயணான்னு போட்டுட்டு அங்கிற பணங்கைங்க வெள்ளிக்கைங்க வாங்கி துணுவிட்டு எல்லாம் சிங்கப்பெருமா கோயிலுக்கு தான் அங்கே போய் தான் அல்வா வாங்குங்க 1/2 கிலோ, பொரி வாங்க 1/2 கிலோ, 45,000 செல்ஃபோனை விட்டுடுங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு செயின் 5 சவரம் விட்டுருங்கோ, எல்லாத்தையும் விட்டுட்டு சத்தியே என் செயின் காணோம். அம்மா சொல்கிறா, மூலிகை செடி வளருகின்ற இடத்திலே சில விஷ செடி வரும்டா. கோயிலுக்கு போனால் அந்த காலத்தில் ஆபரணங்களை போட்டுமோ சொல்லுவாங்க, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி கவரிங் போட்டு போனாலே பிளேடு போட்டுறான். அதனால் நீங்கள் எல்லாம் வச்சுங்க, 2 நகையெல்லாம் பத்திரமா வீட்டில் வச்சுட்டு உங்கள் செல்ஃபோனு மணி பஸ் எல்லாம் பத்திரமா எடுத்துக்கின்னு அம்மா இருமுடி போட்ட பிறகு மௌனமாக இருன்றான். என்னாலாம் இருக்க முடியாது சக்தி, காபி டீ சாப்பிட்லனால பரவாயில்ல, எதிர் வீட்டு எல்லம்மா கதை, பக்கத்து வீட்டு பங்கஜம் கதை, 3வது வீட்டு முனிமா கதை, நான் பேசினா தான் நீ தூக்கம் வரும். எப்பா ஏக்கா என்னாச்சு உன் மாமியார் உனக்கும், நான் தீபா பொங்கலுக்கு புடவை கூட எடுத்தாலாம் இல்லையா, அப்படி இப்படின்னு போய் ஊர் கதையை பேசிட்டு மாமியார் மருமகளுக்கு சண்டை வச்சாதான் அந்த அம்மா தெருவுலேயே தூங்கும். 4 கிழவிங்க தெருவில் உட்காந்து பேசுதுன்னா இன்றைக்கி ராத்திரி தெருவில் ஒரு சண்டைன்னு அர்த்தம். அதுதான் அம்மா சொல்ற, அந்த இருமுடி மாலை போட்ட பிறகாவது மௌனமாய் இருங்கோ. மௌனம் என்பது மாபெரும் தவம். அனிமா நகிமா லகிமா கரிமா பிராபதி பராமியம் ஈசத்துவம் வாசத்துவம் என்ற அட்டமா சித்திகள் பண்ண பலன் மௌனத்துக்கு உண்டா. சரி, என்னால் பேசாத இருக்க முடியாது சக்தி. நாங்கள் பஸ்ஸில் போகும்போது தான் பஸ் டான்ஸ் ஆடிக்கினே போய் டிரைவர் மேலே வீழ்ந்து, டிரைவர் போய் புலிமத்தில் வீழ்ந்து 4 பேர் அடிபட்டாங்க, 3 பேர் கவலை கட்டணும். பேப்பரில் போட்டால் யார் பேர் வரும்? டான்ஸ் ஆடுறவங்க இருமுடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு கிரவுண்டில் துறை ஜன்னனை ரெடி பண்ண சொல்லிட்டு ஆடுங்க ஒரு 3 நாளைக்கு. யார் கேட்க போகிறா? அம்மாவுடைய மந்திரத்தை சொல்லி முறையாக அமைதியாக போகிறத விட்டுட்டு டான்ஸான். அந்த டான்ஸை ஒருத்த வீடு எடுத்து அவன் உலகம் ஃபுல்லாக போடுறான். அதாவது பொண்ணு சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னுவாங்க. பெண்களுக்குன்னு ஒரு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு அந்த 4 குணம் இருக்கணும். இப்படியெல்லாம் பெண்களுக்கு எதுக்கு அம்மா சொன்னா? ஒரு சந்தோஷ விழா தான். அதனால மௌனமாக நீங்க அமைதியாக செல்லணும். முடியலையா, மருவத்தூர் மண்ணை போய் மிதிக்கிறீங்க பாரு, அப்போ வாயை பெவி தூக்கி போட்டு பெவிக்கால் போட்டு ஓட்டிக்கணும். சில பேருக்கு என்ன போட்டாலும் பிச்சுக்கின்னு வந்துடும். அப்பவும் பேச முடியாத இருந்தா என் அருகில் வருகின்ற அரை நிமிடமாவது மௌனமாயிருன்ற. அங்கே போய்கிட்டு அதுவும் இல்லை காலம் இருக்கிறேக்கா சரி அப்படின்னு பிடிச்சி இழுத்து தள்ளிடுவாங்க. மாயை அந்த அரை நிமிஷம் கூட பேசாத போய் அம்மா பக்கத்தில் சத்தியே எங்கள் மேலே தண்ணி தெளிச்சு தான் வச்சாங்க, கிட்டவே விடல சத்தியன்னா அதுக்கு துராச்சண்ணன் என்ன பண்ணுவார்? அதாவது தண்ணி தெளிக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறோம், அம்மா நமக்கு அபிஷேகம் பண்ணுறான்னு அர்த்தம். அது ரொம்ப சிறப்பு. சில பேருக்கு தண்ணி அப்படி தெளிச்சு விட்டால் சந்தோஷப்படுங்க. மருவத்தூர் மண்ணில் இருந்து 7 கடல் தீர்த்தத்துக்கு இணையாகாதுன்னு வாங்க. உயிர்காக்கும் அருமருந்து இந்த கையில் நீங்கள் ஊற்றும் போது உள்ளங்கை வழியாக அந்த மஞ்சள் நீர் வழிந்தோடி மாலை வழியாக போய் ஜோதியாக இருக்கக்கூடிய சுயம்பு தாய் மேலே பட்டு ஒரு சொட்டு மேலே போய் பட்டாலே போதும். அதனால் என்ன அபிஷேகம் பண்ண உடலன்னு அங்கேயே சண்டை போட்டுக்குன்னு பிரச்சனை பண்ணாதீங்க. அமைதியாக அந்த மாலை எடுத்து போட்டு அம்மாவுடைய அருளோடு வீட்டுக்கு வாங்க. முறையாக திருஷ்டி கழிச்சு அந்த அரிசியை ஒரு பிரசாதமாக படையல் போட்டு உங்கள் பங்காளி தாயாதிங்க வரலாம் சாப்பிட்லாம். இதை வச்சு தப்ப மக்கள் பெரிய மக்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அம்மா என்ன சொல்கிறா, நாமக்கல்லில் ஒருத்தர் இருமுடி செலுத்திட்டு ஆரம்ப காலத்தில் அம்மா நாங்கள்லாம் திருப்பதிக்கு போக போகிறோம்மா அப்படின்னாங்களாம். அம்மா சிரிச்சு தான், ஏண்டா இந்த இருமுடி பையில் இருக்கிற அருளெல்லாம் எடுத்து போய் திருப்பதியில் கொட்டிட்டு வர போகிற இடம் அனுப்பிச்சான். கடை வாங்கி கடைக்கு போய் வடை வாங்கி நான் வீட்டுக்கு கொண்டு போகும்போது காக்கா பிடிங்க முடிச்சுனானா. மசால் வடை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு கமன்னு சுட்டு நீ கையில் எடுத்து போனால் காக்கா தான் பிடிங்கின்னு போகும். அதனால் இருமுடி செலுத்திட்டு நேராக உங்கள் மனையை வந்து மிதிக்கணும். சத்தி நாங்கள் கும்பகோணம் டிகிரி காப்பியில் காப்பி குடிக்கிறோம் அது மட்டும் என்ன, அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அது நான் கேட்காதீங்க. வர வழியில் திண்டிவனத்தில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் வரேன், மதுராந்தத்தில் எங்கள் அக்காக்கரை பார்த்துட்டு வரேன்னு போகாதீங்க. அருள் அங்கே போயிடும். அம்மாவுக்கு இருமுடி செலுத்திட்டு அந்த அருளோடு வீட்டுக்கு வந்து எந்த மனையை மிதிக்கிறீங்களோ அந்த மனைக்கு பவர் அதிகம். ஆனால் இதெல்லாம் சொன்னால் எடுபடாது. இந்த டூர் இல்லைன்னா இருமுடியே போயிடும். நாமக்கல்லில் ஒரு சட்டம் போட்டாங்களாம், டான்ஸ் ஆடக்கூடாது, பஸ்ஸில் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அந்த வருஷம் ஒரு 20,000 மேலே போயிடுச்சான். அதனால் பார்த்து விட்டாங்க. நீங்கள் டான்ஸ்னா ஆடுங்க, பாட்டுனா பாடுங்க, வீந்து ஏந்து வாங்க, எங்களுக்கு தேவை மன்ற பதிவு போட்டு ரெனியூல் பண்ணி கொடுக்குறோன்றாங்க.
அம்மா என்ன சொல்கிறா, ஒரு சக்தி போய் கேட்டுதான், மா வழிபாட்டுக்கே யாரும் வரமாட்டாங்கம்மா, நான் எங்கள் வீட்டுக்காரர் படிக்கிறாரு, நான் படிக்கிறேன், ஓம் சக்தி பராசக்தின்னு நாங்களே திருஷ்டி கழிக்கிறோம்மான்னு. அம்மா சொன்னாலாம், 10 பன்னுக்குட்டி வர்றத ஒரு கண்ணுக்குட்டி வந்தால் போதும் போ, நீ ஒருத்தி படிக்கிற, நான் ஒருத்தி கேட்குறேன், போதும் போனாலாம். அதனால் அம்மா நீங்கள் வந்தாலும் வரலனாலும் அவத்தேர் ஓடிக்கினே இருக்கும். ஆதிபராசக்தி அடிகளார் பார்வைக்கும் பாதம்பட்ட மண்ணுக்கும் சக்தி உண்டுன்றா. அதாவது ஆந்திராவில் அனந்தபூரில் எஸ்தர் என்ற ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அவளுக்கு ஏதோ ஒரு சருமை நோய் வந்துடுச்சா, எங்கெங்கேயோ போய் பார்க்குறாங்க, சரியாகல. 7 வருஷம் கைதேர்ந்த டாக்டர்லாம் பார்த்துட்டோம், இதுக்கு ஒன்றும் மருந்தே கிடையாதும்மா, அமெரிக்காவிலேருந்து ஜெர்மன்லேருந்துலாம் வர வச்சு கொடுத்துட்டோம், நீ இருட்டறையில் தான் இருக்கணும், எங்கன்னா போனால் கூட கொடை பிடிச்சிக்கின்னு தான் போகணும், இந்த நோய்க்கு மருந்து இல்லைன்ட்டானான். அந்த அம்மாவுக்கு 5 பொண்ணு. இந்த நோய் ஒரே நாத்தடிக்குது, பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டுறான், எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு தூக்க மாட்டிக்கலான்னு கயிறு எத்துமே மாட்டுதான். அம்மா கட் பண்ணி விட்டுட்டா. எப்படி அம்மா போய் அந்த கிறிஸ்துவ பெண்மணிக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா, நம்ம செவ்வாட பக்தர், அந்த அம்மா சொல்லிச்சான், அல்லாவும் நானே, அம்மாவும் நானே, மரியும் நானே, மாரியும் நானேன்னு அம்மா சொல்கிறா. நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வாங்க அம்மா, அவருடைய பார்வைப்பட்டாலே சரியாயிடும், நீங்கள் அருள்வாக்கு கேட்க வேணாம், சக்தி மாலை போட்டு இருமுடி கட்ட வேணாம், இந்த நாரதர் கொண்டை போட்டு சுற்றி பூ, ஒரு அம்மா இங்கே தான் கூந்தலை இப்படி பிரித்து பூ வாங்கியாந்து 2 முழம் சுற்றிக்கின்னு வருதுங்க ஏன்னா அங்கே கொண்டை போட கூட நேரம் இல்லை, சண்டை போடவே அதுக்கு நேரம் சரியாகுது, மாமியார்கிட்ட இங்கே கொண்டை போடுது. அதாவது ஒரு ஊரில் அப்படி தான் ஒரு அம்மா கொண்டை போட்டிருந்து, பஸ்ஸில் எல்லாம் சீட்டு பிடிக்கும்போது ஆம்பளைங்க என்ன பண்ணுறா, வேஷ்டி போட்டு 3 பேருக்கு பிடிச்சிட்டான். அந்த அம்மா ஒயர் கூட வச்சு 2 பேருக்குச்சு. இந்த அம்மா எதுவும் எத்துமில்ல, உடனே கொண்டை கழிட்டு அப்படி வச்சுச்சான். ஒரு ஆள் வேகமாக போய் அப்படி உட்காந்தான், கொண்டை ஊசி சுருக்குன்னு குத்திச்சான். ஏம்மா அருவுக்கு தான் உனக்கு கண்டை வச்சேன். ஐயா அந்த அம்மா பேக் வச்சுது, இந்த அம்மா வேஷ்டி போட்டார், எனக்கு இந்த சீட்டு பிடிக்கிறதுக்காக இந்த கொண்டை வச்சுக்கிறதுக்கு சீட்டு பிடிக்கிற கொண்டைன்னு பேர், நீ வைங்க உட்காராத உட்காந்துன்னு கண்டை வச்சுக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்னா. ஆனால் நம்ம ஆட்கள்லாம் எதுவும் ஒன்று சொன்னாலும் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது. ராவணனுக்கு 10 தலைன்னு ஒரு வாத்தியார் சொன்னாராம். ஒரு பையன் இருந்தானா, சார் 1 கழிச்சு 10 அந்த முதல் தலை என்ன சார் ஆகும்னா, காமம், கர்வம், கோபம், பேராசை, மோகம், ஆசை, பொறாமை, சுயநலம், வஞ்சகம், குரோதம், இந்த 10 தலை தான். அந்த பையன் அப்படி தெரியும் பார்க்குறான். அப்போ அந்த அம்மா சொல்லுதா, நீ மருவத்தூருக்கு வா, செவ்வாய்க்கிழமான அம்மா சுத்து பூஜை போடுவா, இந்த குருவினுடைய பாத தரிசனம், ஜோதி தரிசனம் தெய்வ தரிசனத்திற்கு சமம், அடிகளார் பார்வைக்கும் பாதம்பட்ட மண்ணுக்கும் சக்தி உண்டுடானா. காஞ்சி மகான், பூண்டி மகான், மருவத்தூர் மகான், இந்த 3 கொடுக்கும் விபூதிக்கு உயிர் உண்டுடான்னு அம்மா சொன்னலாம். நம்ம காஞ்சி மகான்னு சொல்லுவாராம், அவள் சம்சாரி, நான் சன்னியாசி, அவள் அங்கே நான் எங்கன்னு வரான். அம்மா அருள்வாக்கில் கேட்குமா, பீடத்து பாலகன் எப்படிங்கிறான்னு கேட்குமா. அதே மாதிரி பூண்டி மகான், ஒரு பூண்டி 6 போதும் உட்காந்து ஜபம் பண்ணிக்கு நினைக்கிறாராம், வெள்ளம் வந்துடுது. 6 மாதம் சாமி ஆற்றுல போயிட்டாருன்னு எல்லாம் பேசிக்கிறாங்களாம். 6 மாதம் பத்து ஆற்றுலேருந்து எழுந்து வந்தாராம். எப்படி வர முடியும், பூண்டி மகான் பெரிய மகான், இவங்கெல்லாம் அம்மா சொன்னது. அப்படி அம்மாவுடைய பார்வை படட்டுன்னு இந்த அம்மா கூட்டுன்னு வருதான். கிறிஸ்டின் ஆச்சே, அந்த அம்மா சொல்லுது, ஏம்மா நாங்கள் ஜாதியில் கிறிஸ்டின்னு, எங்களுக்கு கடைசியாக சர்ச்சில் கொடுப்பாங்க, கல்லறையில் இடம், அது கூட கொடுக்க மாட்டாங்க, இந்து கோயிலுக்கெல்லாம் போனான்னு. அம்மா நீ ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா கோயிலில் நெல், அம்மா பார்வைப்பட்டா போதும். நாங்களாம் மீன் முட்டை இட்டுட்டு அப்படி பார்க்கம்மா, பார்வையிலேயே கொஞ்சம் பொறிக்குமா, நயன தீட்சன்னுவாங்க. அந்த மாதிரி அம்மா பார்த்தாலே உனக்கு சரியாயிடும்மான்னு இட்டுன்னு வராங்க. மணலாக இருக்குது அந்த காலம். அம்மா சுத்து பூஜை போட்டுக்கினே சுற்றி வரும்போது அந்த கிறிஸ்தவ பெண்மணியை பார்த்து சிலுவை குறி போட்டுட்டு போயிடுச்சான். அந்த அம்மா ஒன்று அழுவுதான், ஏம்மா நான் கிறிஸ்டின்னு அடிகளாருக்கு எப்படி தெரியும், இப்போ தான் முதல் வந்தேன். அம்மா என்னட்ட வந்த உடனே சிலுவை குறி போட்டுட்டு போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மக்கள்லாம் பார்த்தா தொண்டு செய்யணும், எனக்கும் ஆசையாகுது, 2 நாள் இங்கேருந்து தொண்டு செய்யட்டுமான்ச்சான். இந்த அம்மா சொன்னான், ஏம்மா நீ கோயிலுக்கு வருவியோ வர மாட்டியோன்னு நானே எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ தொண்டு செய்ய சொல்லும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா. 2 நாள் இருந்து தொண்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்களாம். 7 ஆண்டு காலம்
எத்தனையோ மருத்துவன் கைவிட்ட அந்த சரும நோய் மறுநாளே சுத்தமாக போச்சான். பார்த்தீங்களா? அடிகளார் பார்வைக்கும் பாதம்பட்ட மண்ணுக்கும் சக்தி உண்டுடான்னு அம்மா சொன்னான். 1986 மெரினாவில் மனிதவள ஆன்மீக மாநாடு நடத்தினா. உங்க துரைஜன்னெல்லாம் அப்போ போய் கலந்துக்கினாங்க. அப்போ அந்த மாநாடு நடக்கும்போது ஒரு அன்பருக்கு அம்மா அருள்வாக்கில் சொன்னாராம், மகனே, பல லட்சம் பேர் ஒன்றாக சேரக்கூடிய அந்த மாநாட்டு பந்தல்ல யாகம் நடத்துவாங்க. இந்த யாகசாலை மண்ணில் ஒரு புடி எடுத்துக்கோ. எடுக்க முடியலன்னா என் பாலகன் பாதம் பட்ட மண்ணையாவது ஒரு புடி எடு. அடிகளார் பாதம் பட்ட மண்ணை எடுக்க விடுவாங்களா நம்ம ஆளுங்க? எடுக்க முடியலன்னா லட்சம் பேர் என் தொண்டர்கள் வந்து அமரக்கூடிய அந்த மாநாட்டு பந்தல்ல எந்த மூலையிலேருந்து ஒரு புடி மண்ணை எடுத்துக்கிட்டு வாசப்படியில் கொண்டாந்து கட்டுற அனுப்பிச்சான். அப்போ என்ன அர்த்தம்? அடிகளார் பாதம் பட்ட மண்ணுக்கு என்ன சக்தியோ அதே சக்தி யாகசால மண்ணுக்கு உண்டுடா. யாகசால மண்ணுக்கு என்ன சக்தியோ அதே என் தொண்டருடைய பாதம் பட்ட மண்ணுக்கு சக்தி உண்டுடானார். இதான் முருகப்பெருமா ஔவையார்கிட்ட கேட்பார், உலகத்துல எது பெரியதுன்னு. பெரியது கேளோ எரிதவ வேலோ, பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான் முகன் படைப்பு, நான் முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன். கரியமாலோ அலைகடல் துயின்றான், அலைகடல் குருமுனியில் அடக்கம். குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமண். புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாகம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையோ இறைவர் பாகத்துள் ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம். தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதுன்னா. நீங்க எஜமானாய் இருக்க நினைக்காதீங்க. எஜமானாய் இருக்க நினைத்து யமனா மாறாதீங்க. தொண்டனுக்கு தொண்டனாய் தொண்டு செய்தால் அந்த யமனுக்கே யமனாக மாறுவாயின்ற அம்மா. குரோம்பேட்டையில் ஒரு அம்மா கணவனும் மனைவியும் அம்மாவுடைய அணுக்க தொண்டர் ஆர்பி நகரில். அந்த அம்மாவை போனால் 5 யாக குண்டம் சூளத்துக்கு கட்ட சொல்லுமா. ஒரு யாக குண்டம் 1 லட்சம்னா 5 லட்சம். வீட்டுக்காரை கூப்பிட்டு நீ 5 லட்சம் கட்டுறானுமா. ஏமா ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கா? டேய், உன் உயிரை காப்பாற்றி அவகிட்ட குத்த, அவள் உயிரை காப்பாற்றி உங்ககிட்ட குத்த, பணம் இருக்குது கட்டு அப்படின்னுமா. இப்படியே கட்டி அவர் உயிர் போனது அம்மா மீட்டு கொடுத்தா. சக்தி ஒரு இருக்கும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன்டான்னா அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணுமா, ஒரு பாலை காய்ச்சி தர்மா பிளாஸில் பக்கத்தில் வச்சுடுமா. பெட்ரூமில், அவர் ரூமில் பக்கத்துலேயே ஒரு சக்தி ஒலி அடிகளார் 2 கை வச்சுக்கிற மாதிரி அதை அப்படி வச்சுடுமா. ஏமா, சக்தி ஒலி இருக்கும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன்ற எங்கள் வீட்டுக்காரை கொஞ்சம் காப்பாற்றி கொடு. என் பூவும் பொட்டும் கொஞ்சம் நிலைக்கணும். இந்த பூவும் பொட்டுக்காகத்தானே நம்ம அம்மாண்ட வரோம். வீட்டுக்காரன் நல்லா திட்டுறது வாயில் வந்ததை கோயிலுக்கு போனால் குங்கம் வாங்கி தாலியில் வச்சு மகராஜம் கட்டின மாங்கல்யம் மடி மேலே வந்து விடணும். ஏன்னா தேர் நல்லா இருந்தால் தானே திருவிழா. வீட்டுக்காரர் நல்லா இருந்தால் தானே ஏடிஎம்மில் துட்டு எடுக்க முடியும். எங்கள் அண்ணன் கொடுத்தா, எங்கள் அம்மா கொடுத்தா, அவங்க அம்மாவே இங்கேருந்து வாங்கி வருவா. எல்லாம் இங்கேருந்து போய் அப்படி போய் பேரை சொல்லி வர்றது. அப்படி அந்த அம்மா சக்தி ஒளி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டா. 2 மணிக்கு வந்து பாத்ரூம் போகலான்னு எட்டி பார்த்தா வீட்டுக்காரர் செத்து போய்க்கிறாரு. அந்த அம்மா என்ன பண்ணோம், 2 மணிக்கு இந்த சக்தி ஒளி எடுத்து அடிக்குதான் போட்டு, சாந்து இழைக்கும் கல்லு என் சமுத்தாலி அம்மானாரு. தாய் மாமன், என் தாயார் பிறந்த வீட்டில் என் தாலி பறி போச்சே, அடி பாவி பராசக்தி போட்டு அந்த சக்தி ஒளியில் ஒரு அடி அடிச்சுதான். மாமியார் மருமலுக்கு சண்டை வந்தால் வீட்டுக்கார துணி டாராக போகும். சில பேருக்கு போட்டு அடிப்பாங்க. வீட்டுக்கார அடிக்க முடியாது. அது மாதிரி மஞ்சா அரைக்கும் கல்லு என்னை பெற்ற மாதா பிறந்த வீட்டில் என் மாலை பறி போச்சே, அடி பாவி பராசக்தி. எத்தனை யாக கொண்டு கட்டினேன், எத்தனை தொண்டு பண்ணேன், என் வீட்டுக்கார உயிரை எத்து முட்டி அடின்னு அடிக்கிறாளாம். அடிச்சுட்டு இந்த ராத்திரி 2 மணிக்கு நான் யாரை கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்? பிள்ளைக்குட்டி கிடையாது அவங்களுக்கு. அதாவது ஆம்பளத்துக்காரனை கூப்பிட்றதுக்கு கூட நம்பரை எடுக்கிறதுக்கு அந்த அம்மாவால் முடியல. நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அப்படி செவுத்துல சாஞ்சிக்கணும், அழுவுதான். திரும்பி பார்த்தா வீட்டுக்காரர் எழுந்து உக்காந்துங்கிறாராம். குத்துக்கல், எல்லைக்கல், காணிக்கல் மாதிரி. ஏய்,
எதுக்கு நீ அந்த சக்தி வலி புக்கு போட்டு இப்படி பேன் காத்துல பறக்குதான், இப்படி போட்டு அடிக்கிறியடி பாய், நான் என்னடி பண்ணேன், சக்தி வலியில் அடிக்கிறியடின்னு. அந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்துச்சா, அம்மா நீ ரோஷக்காரிம்மா, உன்னை என்னன்னா திட்டினா கூட அப்போ கூட நீ இந்த பெத்த தாய், நான் கதறி அழுவத்தை பார்த்து உயிர் பிச்சை கொடுத்தியே. பொழுது வெடிஞ்சு 5:30 ஆகி போச்சான். கீரைக்காரன் வந்துட்டான், பால்காரன் வந்துட்டான், பேப்பர்காரன் வந்துட்டான். உடனே அந்த அம்மா நம்பரை எடுத்து போட்டு ஒரு ரெகுலராக வர கால் டாக்ஸி கூப்பிட்டு வீட்டுக்காரை படுக்க வச்சு ஃப்ளாஸ்கில் எல்லாம் ஊற்றி அம்மாவுக்கு நன்றி சொல்லலான்ட்டு நேராக போதான். போனால் அம்மா சிரிக்குதான்னா, ராத்திரி போட்ட போட்டில் எமனே ஓடிவிட்டானே, ஓட்டி விட்டுவேன், இப்படியா பாவி பரப்பான்னு என்னை திட்டுவேன் அப்படின்னு தான். இந்த உயிரை எப்படி அம்மா காப்பாற்றினான். இந்த ஆதி பராசக்தி அகில உலக நாயகி தேடி அழைத்தாலும் கிடைக்காத நான் நாடி வந்துக்கிறேன். நான் இங்கே வந்துக்கிறேன். எனக்கு உண்மையாகவே சிங்கப்பெருமா கோயில் மன்றம் ரொம்ப பிடிக்கும். நேற்று அண்ணன் கேட்டார், காலையில் வரையா சாயங்காலம் வரனார். காலையில் வந்தால் செவடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி மாலை போட்டுக்கினேன், அது புளி சோறும் தயிர் சோறும் விட்டு ஓடிவிடும். இங்கே வழிபாட்டில் உட்கார வைங்கோ, அழகாக வந்து பேசுகிறேன்னு. அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. அதனால் இந்த இடத்த அம்மா தீர்க்கமாக இருக்கிறா. நீங்கள் மருவத்தூர் கிளை ஆலயம் தான் இது. அம்மா மன்றத்தில் பல அற்புதம், இந்த யாகம் பார் அகண்டை ஏற்றுறாங்க, அதில் அம்மா காட்சி கொடுக்குறா. தாமலதார் மன்றத்தில் மன்றம் கட்டுறாங்க, சென்ட்ரிங் போட்டு அன்றைக்கி விளக்கேற்றி வச்சா அதில் அடிகளார் காட்சி கொடுக்குறார். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வீரராகவண்ணங்கிறார், அம்மாவுடைய சித்தப்பா பையன் தம்பி தான். அந்த அணுக்க தொண்டர் அவர் வீட்டில் வீடு கட்டுறார். அம்மாவை கூப்பிட்றாரு, அம்மா வருது. அங்கே அம்மா வந்த உடனே அங்கே வேண்டுதலுக்கு ஒரு மந்திரம் படிக்கிறாங்க. மின் நொம்பு விற்கலாம், தன்னென் துரைக்கலாம், மிக நாடு கல்விக்கலாம். அம்மா பரகாய பிரவேசம் கொண்டு வேப்பிலையை கையில் எடுத்துன்னு ஆதிபராசக்தி வந்துட்டலாம். அம்மா வந்தால் நமக்கெல்லாம் பயம் தானே, அணுகாமலும் அகலாமலும் தீ காய்வது போல எல்லாரும் எட்ட போய் நிற்கிறாங்களாம். அப்போ சண்டிகர்லேருந்து விமானத்துறையில் பணிபுரிந்து லோகநாதன் என்ற ஒரு அன்பர் அங்கே நின்றுந்தாராம். அம்மா லோகநாதனை மட்டும் இங்கே வாடான்ச்சான். அவர் ஓடி போய் கிட்ட நின்னாராம். நெத்தியை காமிச்சு என்னடா தெரியுதுன்னுச்சான். சங்கு சக்கர நாமத்தோட பெருமாளுடைய காட்சி தெரியுதான். தாயவள் வயிற்றில் யானும் தரித்ததோர் உருவமாகி காயமே புவியில் யானும் கதறியான் அழுத பொழுது ஓய்வுடன் இருந்ததில்லை ஓயாமல் அலையல மாயவா கிருபை செய் மலரடி பாதம் போற்றி கோவிந்தா கோவிந்தானாராம். மறைஞ்சு போச்சு. இப்போ பாடுறா என்ன தெரியுதுன்னுச்சான். மா பழனிமலை முருகர் தங்க தேரு, திருச்செந்தூர் முருகர் திருப்பரங்குன்றலாம் தெரியுதுமா. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும் அரோகானாராம். மறைஞ்சு போச்சு. இப்போ பாடுறா என்ன தெரியுதுன்னுச்சான். அம்மா மருவத்தூர் தெரியுதுமா, சுயம்பு தெரியுதுமா, துர்ராஜ அண்ணன் கருவறை பண்ணி செஞ்சுங்கிற சிங்கப்பெருமா கோயில் மன்றம்லாம் நிற்கிதுமா, அவங்க வீட்டம்மா பணங்களுக்கு வாங்கி சாப்பிட்டு நின்றுங்குதுமா, அதெல்லாம் கூட தெரியுதுமா. அதில் ஓம் சக்தி பராசக்தின்னாங்களாம். மறைஞ்சு போச்சான். பார்த்து கொண்டாயா எல்லாமாக இருப்பது நான் என்பதை தெரிஞ்சுக்கிடானலாம். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் பெரும்பாக்கத்தில் 1982 அம்மா 110 டிகிரி ஜுரத்தில் மன்றம் ஆரம்பித்தா. அப்போ அம்மா அருமை தெரியல. இந்த நாற்காலிக்கு 3 கால் தான், இது ஒரு கால் இல்லை. இந்த ஓட்டக்காலில் உட்கார வச்சுட்டு வாசுன்னு ஒருத்தர் இருந்தார், அணுக்க தொண்டர். அவர் சொன்னார், அம்மா ஒரு கால் இல்லைம்மா பத்திரமா உட்காரமா, ஒரு கால் இல்லை பத்திரமா உட்காரமானு. அப்படி ஆரம்பித்த மன்றம் செயல்படலை. அம்மா இந்த மன்றத்தை நான் எடுத்து தலைவராக செயல்படுத்துகிறேன்னே. அம்மா அருள்வாக்கில் சொன்னான், மகனே ஆன்மீகம் கடலாகி விட்டது, செவ்வாடை கூட்டம் பெருகி விட்டது, உனக்குன்னு மன்றம் வேணாண்டா, நீ கூட்டத்தோட தொண்டு செய்டானா. அப்போதான் எனக்கு அம்மா மேலே கோபம். அதாவது மதுரையிலேருந்து பாம்படம்னு இவ்வளோ பேர் தொல்லை காது போட்டுக்கின்னு சுருக்கு பை வச்சுக்கின்னு 9 கஜம் புடவையை கட்டிக்கின்னு ஒரு கிழவி மன்றம் வச்சு நடத்துகிறா, என்னையா அம்மா மன்றம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு எனக்கு அப்போ புரியல. அதாவது மன்றம் வட்டம் மாவட்டம்னு இல்லாமல் என் கதையை எல்லா ஊரில் போய் பேச போகிறாடான்றத அன்றைக்கே அம்மா சொன்னான். இன்றைக்கி அவள் கதையே பேசுறதுக்கும் 1000 படைத்த ஆதிசேஷனால் கூட முடியாது.
எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மன்றம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கே போனாலும் நான் சொல்லுவேன், வழிபாட்டு முறைகள் தெரிஞ்சுன்னா சிங்கப்பெருமா கோயில் போங்க, எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு. அம்மா கோயில் எப்படி அப்படி தான் இருக்கும். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். வில்லு வளைந்தாலும் மனுநீதி கண்ட சோழன் மாதிரி வருது. இன்றைக்கி அவங்க பரம்பரை நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அவங்க படிக்கிற மந்திரம், செய்கிற பூஜை தான். எப்பவுமே இறைவனை நம்ம மனம் ஒன்றி போகும்போது கூடவே அம்மா இருப்பாள். முஸ்லீம் சித்தர் கயாங்கன்னு ஒரு சித்தர் காட்டு வழியாக போகிறாராம். போகும்போது ஒரு புலி ஒன்று துரத்துக்கின்னு வருதான். புலி வந்தால் ஒருத்தர் கூட வந்தவன் மரத்து மேலே போய் உட்காந்துக்கணும்னா. ஆனால் அந்த சித்தர் பயப்படலை. கையில் வச்சுருந்த ஒரு துண்டை கீழே போட்டுட்டு நமாஸ் தொழுக பண்ணுறார். ஆனால் புலி ஒன்றும் பண்ணலை, பார்த்துட்டு போயிடுச்சு. ஆனால் அதே சித்தர் சிங்கப்பெருமா கோயிலுக்கு வராராம். வரும்போது ஒரு கொசு ஒன்று கிடைக்குதான். ஐயோ அம்மானு கத்துறாராம். அப்போ கூட இருக்கிறவன் கேட்குறான், குருவே, காட்டில் ஒரு புலி வரும்போது தைரியமாக நீங்கள் தொழுகை பண்ணீங்க, இந்த ஊரில் கொசு நிறைய தாங்குது, ஒரு கொசு கிடைக்குதுன்னு இப்படி கத்துறீங்களே என்னன்னா. அப்போ குரு சொன்னாராம், நான் இறைவனோட ஒன்றி இருந்தேன்டா, பயம் தெரியல, இந்த மனுஷ கூட்டத்தை பார்த்த உடனே பயம் வந்துச்சுடானாராம். நீங்கள் அம்மா கூட இருந்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறவன் அவன் கூட இந்த செம்மறி ஆடு வெள்ளாடும் கூட இருந்தால் அதுக்கு பாதுகாப்பு. அவனை விட்டு அது தனியாக போனால் அது காட்டில் இருக்கிற சிறுத்தையோ புலியோ அடித்து எடுத்துவிடும். அதனால் அம்மா வேண்ட வாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் வழிபாட்டில் கலந்துக்குங்க, டைரியில் எழுதுங்க, நடக்கலைன்னா என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த கூட்டு வழிபாடு மாமருந்து, ஏவல் பில்லி சூன்யம் எது வச்சாலும் வெச்சங்குழியை தான் போய் அடிக்க உங்களாண்ட வராது. தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஒரு ஓலை கொட்டா போட்டு மன்றம் வச்சு நடத்துகிறாங்களாம். இப்போ வழிபாடெல்லாம் முடிஞ்சு பிரசாதம் கொடுக்குறாங்க. ஒரு அம்மா அழுக்கு துணி, பரட்டை தலை, சுருக்கு போய் வச்சுக்கின்னு ஓரமாக உட்காந்துங்க தான். அம்மா பிரசாதம் சாப்பிடுமான்னு. இல்லை இல்லை, நான் தாழ்ந்த ஜாதி, கோயில் உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு. ஏம்மா எல்லா ஜாதியும் ஒன்றுன்றதுக்கு தான் அம்மா இந்த சிவப்பு துணி கொடுத்தா. எல்லாரும் உடம்புல ஓடுற ரத்தம் ஒன்று, காற்று ஒன்று, வெப்பம் ஒன்று, நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைம்மா, அம்மா வேண்ட ஜாதி பேதம் இல்லை வாமானாங்களாம். இல்லைம்மா, யாரோ எனக்கு மந்திரம் செஞ்சு வச்சுட்டாங்க, சாப்பாட்டை போட்டோன்னா அது டாய்லெட்டு மாதிரி அப்படியே தெரியுது, நரவலாக தெரியுது, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, தண்ணி குடிக்கலான்னு எடுத்தா அதே மாதிரி தெரியுது, எனக்கு மந்திரம் வச்சுட்டாங்கம்மா, நான் சும்மா இந்த மந்திரம் படிக்கிறீங்களேன்னு வந்தம்மா நாங்களாம். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மந்திரம், ஒரு எலுமிச்சம்பழத்தை 3 முறை ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு சுற்றி உடைச்சா ஒரு ஆடு வெட்டுற பலன், ஒரு தேங்காவை சுற்றி உடைச்சா எருமக்கடா வெட்டுற பலன், ஒரு பூசணிக்காவை சுற்றி உடைச்சா யானையை வெட்டுற பலன், கண் திஷ்டி ஆளையே சாகடிக்கும், வீட்டையே எரிக்கணுங்கிறா. நாங்கள் திஷ்டி கழிச்சு உன்னை அனுப்புகிறோம்மான்னு உட்கார வச்சு திஷ்டி கழிக்கிறாங்களாம். கழிச்சிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்களா, அது சக்கரை பொங்கலாக தெரியுதான், புளி சாதமாக தெரியுதான், பிரிஞ்சி சாதமாக தெரியுதான். ஏம்மா இப்போ என் கண்ணில் நல்லா தம்மா இருக்குது, கொடு மனந்தம்மா சாப்பிட்டுதான். எவன் மந்திரம் பண்ண அப்புறம் அந்த தெருவில் அவளாண்டே அந்த ஏவல் போய் அடிக்குதான். அவள் சோறு போட்டுன்னு உட்காந்தா அவள் கண்ணுக்கு அப்படி தெரியும். அவள் கேரளாவில் ஒரு மந்திரவாதியை பார்த்து கால் சவர நாண கோயிலெல்லாம் விற்று அவளை எப்படியாவது சோறு இல்லாத அவளை சாவடிக்கணும்னு மந்திரம் வச்சுக்கிறான். இந்த அம்மாவாண்ட வந்த பிறகு அம்மா திஷ்டி கழிச்சுது, அந்த ஏவலை அவளாண்ட போயிடுச்சான். அப்போ அவள் போய் சொன்னாலாடே 50,000 கேட்டேன், நான் 35,000 கொடுத்தேன், நீ இன்னும் அவள் குத்துக்கல்லட்டுங்கிற, இப்போ சோறு போட்டால் எனக்கு அதே மாதிரி வருது, என்னடா மந்திரம் பண்ணான்னு கேட்டாலாம். அவன் சொன்னான்னா, நான் கரெக்டாக தான்மா செஞ்சேன், என்ன நடந்ததுன்னு பார்க்குறேன்னு ஒரு வெத்தலையில் மை போட்டு பார்த்தா ஒரு சிவப்பாக புடவை கட்டிக்கின்னு பொம்னாட்டிங்க ஏதோ ஒரு ஓலை கொட்டாவில் இல்லை உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்கம்மா, யாராவது அங்கே என்ன பண்ணாங்கன்னு. ஆமாம், அங்கே ஓம் சக்தி மன்றங்குது, பொய்து போனால் பொய்து பேரஞ்சது ஏ ஓம் சக்தி ஓம் அதுக்கு பாடுன்னு கத்திங்க எடுக்கும். அங்கே தான் இவ போய் இன்னுமோ உட்காந்துருந்தா அன்றைக்கி. அவங்க தான் எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் தேங்காய் திஷ்டி சுற்றிக்கிறாங்க, சிவப்பாக தெரியுது. அதனால தான் இந்த ஏவல் உன்னாண்ட வந்துச்சுமான். சரி, என்னாண்ட வந்ததோ அவளாண்ட வந்தோ போட்டோம், இப்போ என்கிட்ட ஒன்றும் பண்ணாத அளவுக்கு அந்த ஏவலை ஏடுடானலாம். அவன் சொன்னான், ஐயோ எங்கள் தாத்தா வைக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்தாரு, அது எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலையே என்னன்னா. அப்போ அவன் என்ன பண்ணுவா, நேராக மன்றத்துக்கு வரலாம். ஏம்மா நான் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் என் ஓர ஊற்றி சொத்து பிரச்சனைக்காக அவளுக்கு சாவடிக்கணும்னு செஞ்சேன், கட்சியில் அந்த ஏவல் என்ன பிடிச்சிச்சு, வெச்சவனாண்ட போனால் அவன் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான்,
நீங்கள் தான் இன்னும் ஒரு மந்திரம் பண்ணுறீங்களாமே, எங்களுக்கு பண்ணணும். எங்களுக்கு மந்திர தந்திரம்லாம் தெரியாது. அம்மா சொல்கிறா, இடுகாட்டு பூஜை, சுடுகாட்டு பூஜை, அர்த்த ஜாம பூஜை, நாங்கள் இங்கே போவாதன்றா. எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய், அழகாக 9 மாலை போடுறவங்ககிட்ட எதுவுமே கிட்ட வராது. ஏவலே உங்களை பார்த்துட்டு ஓடும். மோகினி பிச்சாச்சே உங்களை பார்த்துட்டு பயந்துக்கின்னு போகும். அப்படி சொல்லி அந்த அம்மாவுக்கு திருஷ்டி கழிச்சாங்களாம். அதுக்கப்புறம் அவள் நல்லா இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. ஒரு மாலை போடுறோன்னா முறையாக விரதம் இருக்கணும். அவங்க 2 பேர் மட்டும் நிறைய அருள் எடுத்து போனால் உங்களுக்குலாம் அருள் வேணாம். அதனால் நாளையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு டீ காப்பி குடிக்கிறீங்களோ இல்லையோ, சீரியல் பார்க்குறீங்களோ இல்லையோ, கொடுன்னு வந்துடணும். எல்லோரும் வந்து தொண்டு செஞ்சு மனம் ஒன்றி ஒத்துமையாக போய் வரணும். இந்த மாலை பத்தாது. சிங்கப்பெருமா கோயில் மன்றம் 1 லட்சம் மாலை போடணும் அடுத்த வருஷம். நீங்கள் என்ன பண்ணணும், குங்குமம் மஞ்சள் எடுத்து போய் மாலை இல்லாத ஊரில் சொல்லி அவங்களையும் கொண்டாந்து சேருங்க. இப்போ இந்த மன்றத்துலேருந்து நிறைய கிளை மன்றங்கள் பிரிஞ்சு போச்சு. செட்டி புண்ணியம், குளத்தூர், இதெல்லாம் பரவாயில்ல. அது போனாலும் இவ்வளோ மாலை போடுறதே பெரிய விஷயம். முறையான வழிபாடு, முறையான தொண்டு, முறையான பக்தி, கடிகாரத்தின் 2 முள்ளு மாதிரி பக்தியும் தொண்டு இருக்கணும். எப்பவுமே அம்மாவை பற்றியே தான் சிந்திக்கணும். அரிசி கழுவும் போது ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லுங்க. அதாவது காய்கறி நறுக்கும்போது ஓம் சக்தி பராசக்தி சொல்லி விரலில் கட் பண்ணிக்காதீங்க. ஒரு அம்மா குக்கரில் பருப்பு போட்டுட்டு அம்மாவுடைய குரு போற்றி சொல்லுதான், அம்மா உன்னை வந்து பார்க்கவே முடியலம்மா, நான் என்னம்மா பாவம் பண்ணேன், பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் வீடுன்னு இதில் மாடிக்கணும்மா அனுச்சான். அந்த விசில் குக்கரில் வரும்போது குங்குமமாக கொட்டுச்சான். ஒரு அம்மா பாத்ரூமில் போய் மாமியாக்காரி கொடுமைக்காரி இந்த ஓம் சக்திலாம் இங்கே கும்பிடக்கூடாதுட்டு நம்ம முருகரை கும்பிட்றோம், தீன சிவப்பு துணி போட்டுக்கணும், ஓம் சக்தி பெறா சக்தின்னு ஒழுங்காக அந்த துணியெல்லாம் எதுவுமே எங்கன்னா ஆற்றுல குட்டையில் போட்டுரு, என் கண்ணில் பார்த்தோன்னா அவ்வளோதான் நல்லா. அந்த அம்மா அழுக்கு துணி துவைக்கிற பாத்ரூமில் போய் ஒரு சின்ன படத்தை வச்சு, ஏம்மா இந்த பாத்ரூமில் வச்சு உன்னை கும்பிட்றம்மா, நான் வீட்டில் வச்சு கும்பிட முடியாதுன்னுமா. ஒரு காலகட்டத்தில் அவன் மாமியாரே மனசு மாறிட்டா. லாரி எடுத்துக்கின்னு சிங்கப்பெருமா கோயில் மன்றத்தில் ஏதோ தொண்டு கிட்டு போகிறாங்களாம், 3 வேளை சோறு போடுறாங்களாம், எல்லாருக்கும் புடவை கொடுக்குறாராம் தலைவர், நீ போய் தான் வாடின்னு அவன் மாமியாக்காரி அனுப்பிச்சாலாம். சரின்னு இந்த அம்மா மருவத்தூருக்கு போகுதான். அம்மாண்ட அருள்வாக்குக்கு போகுது, வா மகளே வா, நீ பாத்ரூமில் படத்தை வச்சு கும்பிட்டு பாரு, அங்கிருந்து சொன்ன மந்திரத்தெல்லாம் இங்கிருந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னலாம். அதுக்காக நீங்கள்லாம் பாத்ரூமில் போய் நாட்டம் முடிச்சு எடுத்து அம்மா வைக்காதீங்க. சில பேருக்கு ஒரு கதை சொன்னால் அந்த கதை அவங்களுக்கு தான் பொருந்தும். நீங்கள் தானே சொன்ன சத்தின்னு கூடாது. ஒரு அம்மா அப்படித்தான் 9 மாலை போட்டால் சிகப்பு, 10வது மாலையிலேருந்து மஞ்சள்னாங்க. அவங்க மன்றத்தில் 130 பேர் புதுசாக இப்போ தான் மாலை போடுறாங்க. அந்த தலைவர் ஒரு செவிடு கோயிலில் போய் கேட்டவர் யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 மாலை சிவப்பு போட்டார், மீதி எல்லாம் மஞ்சள் போட்டார். அது கோயிலில் எல்லாம் போகும்போது திருமதி அம்மாவே பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். இவ்வளோ மாலை குருஜி வர்றாங்கன்னா இவங்க எந்த காலத்தில் ஆரம்பித்த மன்றம்னு. மன்றமே நாங்கள் இன்னும் பதிவு பண்ணல, துர்ராஜ் அண்ணங்கிட்ட இருந்து தான் நாங்கள் பதிவு வாங்கினோம். அப்போ இவ்வளோ பேர் எப்படி குருஜி வந்தாங்க? எங்கள் தலைவர் தான் சொன்னார், 9 மாலை சிவப்பு, மீதியெல்லாம் மஞ்சள், 1 2 3 எண்ணு. கோவிந்தம்மா நீங்களாம் அப்படி நெல்லு கரெக்டாகுதுன்னாரான். வேறு வழி இல்லை, மாலையும் போட்டாங்க, இருமுடிட்டாங்க. திருமதி அம்மாவே சிரிக்கிறாங்களாம். சரி போ பண்ணுங்க அப்படின்னு விட்டாங்களாம். அந்த மாதிரி இந்த மாலை வந்து அவ்வளோ சிறப்பு. ஒரு அம்மா 25 மாலை போட்டாலாம். அம்மா கிட்ட போகும்போது என்ன இது அப்படின்ச்சான். அம்மா நான் குருஜிம்மா 25 மாலை. அப்படியா? 3 மாலை தான் என் கணக்கில் வந்தது. ஒரு மாலைக்கு மாமியாருக்கு சூடு வச்சேன், 5 மாலை போச்சு. உன் ஓரத்தி கூட சண்டை போட்டு மொழி பிடிச்சி நடு தெருவில் அடித்தேன், 10 மாலை போச்சு. குழா சண்டைக்காக ஒருத்தி கையை முறிச்சேன், 2 மாலை போச்சு. மாலை போட்டு நீ செஞ்சதெல்லாம் மைனஸ் ஆச்சு. உண்மையான மாலை போட்டது 3 மாலை தான் நாளாம். அதனால் விரதம் வந்து கரெக்டாக இருங்கோ. 40 எலியை பிடிக்கிறது ஒரு புளியாக பிடிங்கோ. சும்மா 48 நாள் போடுறோம், 50 நாள் போடுறதெல்லாம் கணக்கு கிடையாது. 5 நாள் முறையாக விரதம் இருந்து அழகாக எடுத்துன்னு போய் இருமுடி செலுத்தி அம்மாவுடைய அருள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பரம்பரைக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றியை கூறிக்கொள்ளுகிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.